நல்ல சண்டேயா பார்த்து வச்சிருக்கோம். என் பொண்ணு சீமந்தத்துக்கு கண்டிப்பா வரணும். இவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டி, நான் வராமலா? சரி, காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் ஓகே. எனக்கு வேண்டாம் மீரா, ஆண்டிக்கு மட்டும் கொண்டு வா. சரி. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுல கண்ணா? 2 வருஷம் ஆகியும் இன்னும் எதுவும் இல்லையா? அந்த எதிர்த்து வீட்டு சுமதிக்கு ஏதோ பிரச்சனை இருந்தது. அவ எல்லாம் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கிட்டாளே. நம்ம மீராவுக்கும் ஏதாவது? சேச்சே, அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆண்டி. அவளுக்கும் எதுவும் இல்லைன்னா அப்போ என்ன ஃபாலோ பண்ணலன்றீங்க, என்ன பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படிங்க உங்க 2 ஷார்ட் ஸ்டோரிஸ்லயும் மெயின் கேரக்டர்ஸ் என்ன மாதிரியே இருக்கு, பேர் உள்பட? ஐயோ மிஸ்டர் கண்ணன், கதைக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணா பரவாயில்ல, இப்படி காஃபி கூட்டிட்டு வந்து என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு உங்க எழுத்துக்கும் எனக்கும். ஆளை விடுங்க ப்ளீஸ். இது காஃபிக்கு. ஹலோ மீரா, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. மீரா, உங்க அடுத்த கதையோட பேராவது சொல்லிட்டு போங்க. ததீம் தஜும் தனம் ததீம் ததீம் தஜும் தஜும் தனம் தனம் ததீம் ததீம் தீம் ததி ஜுன்னதாம் தகததி ஜுன்னதாம் தகததி ஜுன்னதாம் தகததி ஜுன்னதாம். வா 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 வா, உங்க கதையில வந்த டான்சர் நீங்க தானா? உங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாதா? விலகி போ என்று மீண்டும் என்னை பார்த்து சொல்லாதே, நெருங்கி வா என்று சொல்லும் என்னை நீயும் தள்ளாதே. உன் விழியால் என்னை பார்க்க செய்தாய் நீ, உன் நினைவால் என்னை மறக்க செய்தாய் நீ, உன் சிரிப்பால் என்னை சிலிர்க்க வைத்தாய் நீ, என்னுள் மலர்ந்தாய் நீ. வேகமே வெண்மேகமே, உன் போல் நானும் பறக்கின்றேனே, ஆதலில் நான் மூழ்கினேன், இது போல் இதயம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கண்ணா, எங்க கூட்டிட்டு போற? உனக்கு புரியலையா? எதுக்குங்க? ஏதாவது விளையாட்டுத்தனமா பண்ணாத கண்ணா, இது பிரச்சனை, இது சரியில்லை. ஐ லவ் யூ. ஏய், ஏன் இப்படி உட்காந்துருக்க? நான் நிம்மதியா இல்ல கண்ணா. ஏன், நீ எழுதுற கதையில கேரக்டர்ஸ் யாராவது பிரச்சனை பண்றாங்களா? இல்ல, நான் தான் பிரச்சனை. ஊரு நான் தப்பா பேசுது. உன் ஃப்ரெண்ட்ஸ், உங்க அப்பா அம்மா உன்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. இதெல்லாம் ஏன் தப்பு தானே? 2 வருஷமா அவங்கள தனியா விட்டுட்டு. லுக் மீரா, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான், என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்றது குழந்தை பெத்துக்கிறதுக்கு இல்ல மீரா. நீ இந்த சொசைட்டிக்காக வருத்தப்படாத. சொசைட்டிக்காக இல்ல கண்ணா, உனக்காக. என்னால உனக்கு கிடைக்கிற டிஸ்ரெஸ்பெக்ட், உனக்கு கிடைக்காத சந்தோஷம், உனக்கு நான் எதுவுமே கொடுக்கற மாதிரி தெரியலையே.
ஒரே ஒரு பையன்னு கண்டிக்காம வளர்த்ததுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்துருக்க கண்ணா. அவர் தப்பு இல்ல அத்தை, சீ, நான் தான். அத்தையா வாய அம்மா மூடு. ப்ளீஸ், அவளை ஏன் கத்துறீங்க? நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைச்சு உண்மையை சொன்னதுக்காகவா? உண்மையை சொன்னா தப்பும் அசிங்கமும் சரியா போயிடுமா கண்ணா? நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன்ப்பா. என்னங்க, இன்னொரு நொடி அவங்க இந்த வீட்ல இருந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அவங்கள வெளியில போ சொல்லுங்க. அத்தை இப்படி சொல்லாதீங்க. நான் வேணும்னா போயிடுறேன். அவர் இங்கே இருக்கட்டும். அத்தை சாரி கண்ணா, உன் கையை பிடிச்சதுக்கும் இவ்வளோ நாளாக விடாமல் இருந்ததுக்கும். என் மேல கோபப்படு, என்னை வெறுத்துடு. என்னோட சுயநலத்துக்கும் குற்ற உணர்ச்சிக்கும் நடக்கிற சண்டைக்கு இதுதான் சமாதானம். உங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிடு, நான் இனி திரும்ப வரவே மாட்டேன்னு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இது பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும் கண்ணா. வேண்டாம். ஏன், உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஆனா என்ன? நான் பிறக்கும்போது ஒரு பொண்ணா பிறக்கல. பொண்ணா பிறக்கலன்னா? நான் பிறப்பால ஒரு ஆண், மனசால மட்டும்தான் ஒரு பெண். நான் ஒரு திருநங்கை. ஏதேதோ மாற்றங்கள் இல்லாமல் போனாலும் கண்ணீரின் துளிகள் மட்டும். என்னை மறந்துரு கண்ணா. ஃபைண்ட் யூர் லைஃப். நான் ஒரு எழுத்து பிழை. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு இலக்கண பிழை. சில மரபு கவிதைகள்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் த மெமரி. மறையாது ஏனோ இன்று விதியின் வழியில் விடைகள் தெரியாது. பில் கட்டியாச்சு, நாளைக்கே டிஸ்சார்ஜ்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லி கூப்பிட போகிறோம் இவளை? கண்ணீரில் சேர்ந்து தவிக்கிறேன். மீரா.